வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். தமிழ் ஒரு 50 கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுக்கப்புறம் டெய்லியும் பண்ணுங்கள். தமிழ் ஒரு 50 கொஷினும், ஜிகேல ஒரு 25 இல்லை 30 கொஷின் வந்து பார்க்கலாம். சரிங்களா? திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர். வசைக்கவி, ஆசுக்கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? காளமேக புலவர். தமிழ் சொல் என்பதற்கு என்ன பொருள்? நெல் என்பது பொருள். மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார்? குமரகுருபரர். தமிழ் விடு தூது குறிப்பிடும் 3 இனங்களில் தவறானது. துறை, தாளிசை, விருத்தம் சொல்லி தமிழ் விடு சொல்லும் தாமசம் வந்து கிடையாது. கடலோடு கால்வாய் நடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓட நிலத்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். எந்த கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன? அச்சுக்கலை. 1000 கால் மண்டபங்களை அமைத்தவர்கள் யார்? நாயக்கர்கள். பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கட்சி கொடி. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, அவலம் நட்சத்திரம், நான் போன்ற நட்சத்திரம்தான் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? மு. மேத்தா. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது? குறுந்தொகை. கலித்தொகை நூலை தொகுத்தவர் யார்? கலித்தொகை நூலை தொகுப்பித்தவர் யார்? தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. தொகுப்பித்தவர் யாருன்னா தெரியவில்லை. தொகுப்பித்தவர் தெரியவில்லை. தொகுத்தவர் பண்ணாக்க நல்லாதனார் வர்றாரு. எழுதியதும் பண்ணாக்க நல்லாதனார் இருப்பார். நலந்தோனார். அகநானூறு பாடலை தொகுத்தவர் யார்? அகநானூறு பாடலை தொகுத்தவர் உரைத்திரன் சன்மனார். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் குட்டல் அகற்றும். பாட்டை குட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து பண்ணுங்க பாட்டு இருக்கும். பி ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் வந்து சரி. 17 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் எத்தனை? நீதியை வலியுறுத்தும் நூல்கள் எத்தனை? 11 அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் இயற்றிய நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? சேரன்மான் காதலின்னு சொல்லி அவருடைய நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்கும். பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் பொருந்தாதது எது? ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை, மாதர் இதெல்லாம் வந்து அவருடைய உரைநடை நூல்கள். விநாயகர் நான்மணி கடிகை வந்து கிடையாது. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? தாரா பாரதி. பொறுத்துக. போற்றார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. போற்றார்னா பகைவர், பொறை பொறாமை, வாரினா குறைவென்றி, எஞ்சாமைனா வருவாய், ஒட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாற்றமின்றி. இதெல்லாம் அதனுடைய சொல்லும் பொருள். 1 2 3 கரெக்டாக வந்து ஆப்போசிட் அப்படி டைரெக்டாக வந்து இருக்க ஆன்சர்ஸ். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? திருக்குறளில் இடம்பெறாத ஒரே ஒரு எண் 9 மட்டும் இடம்பெற்றிருக்காது. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? ராமலிங்க அடிகளார். நாமக்கல் கவிஞர். அழகம்மை ஆசிரிய விருத்தம், வாழ்த்துப்பாக்கள், பல்சுவைப்பாக்கம், கதர் பிறந்த கதை போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? கவிமணி. சீட்டுக்கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதியார். கரிசல் இலக்கியத்தை நிலைநாட்டியவர் யார்? கரிசல் இலக்கியத்தை நிலைநாட்டியவர் பண்ணுங்க கி. ராஜநாராயணன். குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல்? சிலப்பதிகாரம். பெருங்குணத்து காதலாள் என்று அழைக்கப்படுபவர் யார்? பெருங்குணத்து காதலாள் என்று அழைக்கப்படுபவர் யார்? கண்ணகி. வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலுவு சொல்லற்ற தொடர் எது? கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. எழுத்து மொழியை டேஷ் வழக்கு என்பர். எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்பர். தென்னிந்திய மொழிகளுள் தமிழியன் என்ற பெயரிட்டவர் யார்? தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? பக்கன். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். சந்தக்கவிமணி பாடிய இரட்டரு மொழிதல் பாடலில் தமிழ் எதனுடன் ஒப்புமைப்படுத்தப்படுகிறது? இரட்டரு மொழிதல் பாடியவர் யாருன்னா சந்தக்கவிமணி. அந்த பாடலில் தமிழ் எதனுடன் ஒப்புமைப்படுத்தப்படுகிறது? கடலோடு. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது?
வானம் வசப்படும். உடம்பிடை தோன்றில் ஒன்றை அறுத்துதன் உதிரம் ஊற்றி என்ற தொடரை கூறியவர் யார்? பாரதியார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓவே சாமிநாத ஐயர். பாவலரேறு பெருஞ்சித்தினாரின் இயற்பெயர் என்ன? பாவலரேறு என்று அழைக்கப்படுவர் பெருஞ்சித்தினார். அவருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? முடியரசன். புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலை எழுதியவர் யார்? புதியதொரு விதி செய்வோம் சரி, புதியதொரு விதி செய்வோம் வந்து முடியரசன். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். சுட்டு எழுத்துக்களின் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது எது? அகச்சுட்டு. உள்ளே அகம், வெளியேன புறம். யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசை அமைக்கிறது என்று தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார்? கம்பரின் பாடல்களை. காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? மதுரை. காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. வேலு நாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி படைகளை திரட்ட பயிற்சி அளித்தார்? திண்டுக்கல் கோட்டையில். நம் அரசியலின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது என்று கூறியவர் யார்? என்று கூறியவர் சின்னமருது. வேலு நாச்சியாரை காட்டை கொடுத்ததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் என்ன? கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் என்ன? குயிலி. இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? இடைச்சொல். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6. தமிழ் வந்து 50 முடிஞ்சிருச்சு. ஜிகே ஒரு 20 கொஷின் பார்க்கலாம். ஜிகே ஒரு 20 கொஷின் பார்க்கலாம். மெஹர்கர் என்பது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். வாக்கியம் 1. மெஹர்கர் என்பது புதிய மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். சரிதான். வாக்கியம் 2. ஆப்கானிஸ்தானின் பலுசிஸ்தான் மாநிலத்தின் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இந்த மெஹர்கர் வந்து அமைந்துள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நாட்டின் பலுசிஸ்தான் மாநிலத்தில் தான் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் தான் வந்து இந்த மெஹர்கர் வந்து அமைஞ்சிருக்கும். வாக்கியம் 1 மட்டும் வந்து சரி. வாக்கியம் 2. சத்தியமேவ ஜெயதே என்ற ஆங்கில சொல்லின் பொருள் வாய்மையே வெல்லும். சத்தியமேவ ஜெயதே என்பது எனக்கு சமஸ்கிருத சொல், ஆங்கில சொல் கிடையாது. இந்த வார்த்தை முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பது சரி. வாக்கியம் 2 வந்து சரி. ஃபர்ஸ்ட் மட்டும் எனக்கு தவறு. தவறானதை தேர்ந்தெடு. இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டம் எனக்கு உருவாக்கப்பட்டது என்பது சரி என்பது வந்து பண்ணிக்க சரி. அவருடைய தலைமையில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய அரசமைப்பின் தந்தை ஆவார் என்பதும் சரிதான். அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 7 பேர் கொடுத்துருக்காங்க. 8 பேர் 12th புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8 பேர் ஃபோட்டோவும் கொடுத்து வடமிருந்து எழுதாம் இடமிருந்து வளம்னு சொல்லிட்டு பண்ணிக்கா ஃபோட்டோவோட பேர்லாம் கொடுத்துருப்பாங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் 8 பேர் வந்து இருப்பாங்க. கூற்று 42வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசமைப்பு சட்டம் என குறிப்பிடப்படுகிறது. காரணம் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம் ஆகும். அதிகமான விதிகள் பண்ணக்க அந்த 42வது சட்ட திருத்த 1976 வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து சரியான விளக்கமும் ஆகும். பொறுத்துக தெற்கு பக்கம் தீபகற்ப இந்தியாவில் நமக்கு தெற்கு பக்கம் என்ன இருக்குது? தெற்கு பக்கம் என்ன இருக்குன்னு இந்திய பெருங்கடல். மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு பக்கம் அரபிக்கடல். மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அரபிக்கடல் வந்து இருக்கும். மேற்கு பக்கம் அரபிக்கடல். மேற்கு பக்கம் அரபிக்கடல் வந்து வரும். கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா. கிழக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வங்காள விரிகுடா வந்து இருக்கும். வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இமயமலை வந்து இருக்கும். வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இமயமலை வந்து இருக்கும். 3 4 அப்போது 4 வந்து ஏ வந்து ஆப்ஷன் வரும். ஏ வந்து ஆப்ஷன் வந்து வரும். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோஷி ஆறு. உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7வது இடத்துல வந்து இருக்குது. சரியானதை தேர்ந்தெடு.
சரியானதை தேர்ந்தெடு. நாடு பிடிக்கும் ஆங்கிலேயர் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் சேவையில் ஆட்சி புரிந்த கட்டபொம்மனிடம் வெளிப்பட்டது. ஃபஸ்ட்டு எதிர்த்தவர் யாருன்னு கேட்டால் கட்டபொம்மன் கிடையாது. பூலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருப்பார். பூலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்துருப்பார். அப்போ அவர் கிடையாது. வாரங்களை சார்ந்த பிரதாபருத்தரின் ஆட்சி காலத்தில் காக்கிதி அரசியல் பாளையக்காரர் முறை வந்து நடைமுறையில் இருந்தது. அவங்க அரசியல் தான் வந்து அந்த பாளையக்காரர் முறை வந்து இருந்துச்சு. 1530 மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் விஸ்வநாத நாயக்கர். 1529 தான் பதவியேற்றிருப்பார். 30 வந்து கிடையாது. ஓகேங்களா? பதவியேற்றவர் விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் தன் அமைச்சரான அரியநாதன் உதவியோடு தமிழகத்தில் பாளையக்கார முறை வந்து தோற்றுவித்தார் என்பது சரி. இப்போ 2-4 மட்டும் சரியாக இருக்குது. 2-4 மட்டும் வந்து சரியாக இருக்குது. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து சரி. ஏ வந்து சரி. வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டாங்க. WC ஜாக்சன் வந்து பாருங்க பணி நீக்கம் செஞ்சுருப்பாங்க. அவருக்கு பதிலாக புது ஆட்சியாளராக SR லூசிங்டன் சொல்லிட்டு அவரை வந்து இருந்து கொடுத்துருப்பாங்க. வாக்கியம் 1. ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நிய குடியேறியவர்கள் என்றவர். அந்நிய குடியேறியவர்கள் எனப்படுவர். ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் பாருங்க அந்நியர் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியேறியவர்கள் ஒரு நாட்டில் எவ்வித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிப்பதற்கும் அவர் உரிமை பெறும்போது தான் பாருங்க அந்நிய குடியேறியவர்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆப்போசிட்டில் வந்து ரெண்டுமே வந்து தவறு. கூற்று டிசம்பர் 10 மனித உரிமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 10 ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 10 வந்து பாருங்க மனித உரிமைகள் தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க. இது எலினார் ரூஸ்வெல்ட்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது. மனித உரிமைக்கு ஒரு முக்கிய காரணம் எலினார் ரூஸ்வெல்ட். இது வந்து காரணமாக இல்லை. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் வந்து இது கிடையாது. நம்ம டேட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்ததுனால தான் கொடுத்துருப்பாங்க. கூற்று மட்டும் சரி, காரணம் வந்து தவறு. சரியானதை தேர்ந்தெடு. சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் குளிராக இருக்கும். உதகை தென்னிந்தியாவின் இதர மலை வளையங்கள் மற்றும் இமயமலையில் அமைந்துள்ள முசோரி, சிம்லா போன்ற பகுதிகள் சமவெளியை விட மிகவும் குளிராக இருக்கும். ஆமாம், ஏன்னா அங்கெல்லாம் பாருங்க குளிர் வந்து அதிகமாக தான் இருக்கும். கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ். கடல் மட்டத்திலிருந்து சென்னை பாருங்க 6.7 மீட்டர் உயரத்தில் வந்திருக்கு. அதனுடைய வெப்பநிலை பாருங்க 35 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு. அனைத்துமே வந்து சரி. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் எதெல்லாம் கேட்குறாங்க. மண் வந்து சரி. 1813 முதல் 1858 வரை ஆண்டுகளான காலம் தொழில் மூலதன காலமாகும் என்பது சரி. அடுத்தது பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக வங்கதேசம் வந்து விளங்கியது என்பதும் சரிதான். இந்தியாவிலிருந்து மலிவு விலையில் பெறப்பட்ட கச்சா பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு முழுமை பெற்ற பொருட்கள் இந்தியாவிற்கு அதிக விலையில் இறக்குமதி செய்யப்பட்டன என்பதும் சரிதான். இங்கேருந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க இடத்துல வந்து அது ஒரு பொருளாக க்ரியேட் பண்ணி, இப்போ இங்கேருந்து பருத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே ஒரு சட்டை க்ரியேட் பண்ணிடுறாங்க, அந்த சட்டை வந்து அதிக ரேட்டை வந்து விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டன. கைவினைப் பொருட்கள்லாம் பண்ணுங்க மிஷினில் செய்கிறதுக்கும் கையில் செய்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, அதனால் கைவினைப் பொருட்களை வந்து புறக்கணிக்கப்பட்டன என்பதும் சரிதான். அனைத்துமே வந்து சரி. மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எந்த 5 திட்டத்தின் நோக்கமாகும்? 8வது 5 திட்டத்தின் நோக்கமாக இருக்கும். வாக்கியம் 1. 1863 டுடுமியான் வந்து இறந்து போயிருப்பார். டுடுமியான் வந்து மறைந்திருப்பான்னு சொல்லிடுறீங்க. வருஷம் வந்து தப்பு. 1862 வருஷம் பண்ணிக்க டுடுமியான் வந்து இறந்து போயிருப்பார். பார்சி இயக்கம் சரி, வகாபி இயக்கத்துடைய டுடுமியான் வந்து இருந்திருப்பார். வாக்கியம் 2. 1870 பராசி இயக்கம் தான், கரெக்டு தான். 1870களில் நோவாமியான் என்பவரால் வகாபிக் இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றதுன்னு கொடுத்துருக்குங்க. பராசி இயக்கம் வந்து பாருங்க 1870 நோவாமியான் என்பவரால் வந்து மீண்டும் உயிர் பெற்றிருக்கும். ரெண்டுமே வந்து தவறு. சுதேசி காலத்தில் எப்போதும் லால் பால் என்று அழைக்கப்பட்டவர்கள் தவறானவர் யார்? லால் பால் என்று அழைக்கப்பட்டவர்கள் பாருங்க லாலா லஜபதி ராய், அடுத்து பாருங்க பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால் வந்து இருப்பாங்க. தாதாபாய் நவரோஜி வந்து கிடையாது. தவறானதை தேர்ந்தெடு. நடுவண் அரசு நிர்வாக தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆவார். நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுக்கு கிடையாது.
துணை வந்து கிடையாது, குடியரசுத் தலைவராக தான் வருவார். நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் கிடையாது. குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார் என்பது சரிதான். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுவர் யாருனாலும் அதுவும் குடியரசுத் தலைவர் தான். நடுவண் அரசின் அரசமைப்பு தலைவராக, அரசமைப்போட தலைவராக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டாலையும் அவரும் வந்து குடியரசுத் தலைவர் தான். நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மக்களவைக்கு அதிகாரம் இல்லை. மக்களவைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. மக்களவைக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது மாநிலங்களவைக்கு, மாநிலங்களவைன்னு சொல்லி கேட்டால் ராஜ்யசபாவுக்கு தான் வந்து அதிகாரம் இல்லை. ராஜ்யசபாவுக்கு தான் வந்து அதிகாரம் இல்லை, அது வந்து தப்பு. மாநிலங்களவை மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். மக்களவையில் மட்டும்தான் வந்து நிதி மசோதாவை வந்து அமல்படுத்த முடியும். அப்போ ரெண்டுமே வந்து தப்பு. ஒரு சட்டம் நிறைவேற்ற மாநில அரசு 14 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒப்புதல் அளிக்கவில்லை. 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை, ஒப்புதல் பெறாமலே சட்டம் ஆகிவிடும். ஒப்புதல் பெறாமலே, அதாவது மாநிலங்களவையோட ஒப்புதல் பெறாமலே 14 நாள் கழித்து அவங்க கொடுக்கலனா கூட பார்த்தீங்கன்னாக்கா சட்டம் வந்து ஏற்றுருவாங்க. எந்த ஒரு முன்மொழியும் மக்களவை நிராகரிக்கலாம். அதாவது மக்களவை மாநில 2 பேருக்கும் பிரச்சனை வரப்போ மக்களவை எடுக்கிறது தான் இறுதியான தீர்ப்பு. அது வந்து எந்த ஒரு இதுவும் நீக்கலாம், சேர்க்கலாம். மக்களவைக்கு அந்த அதிகாரம் உண்டு. அப்போது 2, 4 மட்டும் சரி, 1, 3 வந்து தப்பு. அடுத்தது பொறுத்துக, சட்டப்பிரிவுலேருந்து பொறுத்துக. லாஸ்ட் கொஸ்டின். சட்டப்பிரிவு 53 எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டாங்க, குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லும். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் பற்றி பேசும். அடுத்தது சட்டப்பிரிவு 356 வரைக்கும் மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்தை பற்றி சொல்லக்கூடியதான் எனக்கு. சட்டப்பிரிவு 76. சட்டப்பிரிவு 352 வரைக்க உள்நாட்டு அல்லது தேசிய நெருக்கடின்னு சொல்லி வரும். பி ஆப்ஷன் வந்து சரி. அவ்வளோதான். இது ஒரு 20 கொஷின், அது ஒரு 50 கொஷின், 70 கொஷின் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.